பார்க்க கொசு மருந்து வண்டி மாரி இருக்குல்ல. ஆனா அது ஒரு குழந்தைய மேய்க்கிற வண்டி. குழந்தை பொறந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்த்து இத வாங்கியிருக்கேன். மார்க்கெட்ல இந்த ரேட்டுக்கு இத விட பெஸ்ட் ஸ்ட்ராலர் இருக்கவே முடியாது. பெருசா இன்ஸ்டலேஷன்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் வீல்ஸ மட்டும் இந்த மாரி மாட்டிட்டீங்கன்னா ரெடி ஆயிரும். பார்க்கறதுக்கு நார்மல் ஸ்ட்ராலர் மாரி தான் இருக்கு. அப்புறம் என்னப்பா ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹேண்ட்ல இப்படி புடிச்சு ஒன் ஹேண்ட்ல இழுத்தீங்கன்னா ஈஸியா ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணா லாக் ஆயிரும். அண்ட் திருப்பியும் இந்த மாரி ஈஸியா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபோல்டிங் மெக்கானிசம் வேற லெவல்ல இருக்கு. தென் இந்த லீவர் இப்படி புடிச்சு இழுத்துட்டு லக்கேஜ் ட்ராலி இழுத்துட்டு போற மாரி ஈஸியா இழுத்துட்டு போயிடலாம். இது எவ்வளோ யூஸ்ஃபுல் தெரியுமா? கையில தூக்கிட்டு சுத்த வேண்டாம். அண்ட் ஒரு பயம் இருக்கும். ஒருவேள பேபி உள்ள இருக்கும்போது இந்த மாரி லாக் ஆயிருச்சுனா என்ன பண்றது அப்படின்னு. அந்த மாரி ஆயிறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஃபோல்டிங் பட்டன் எப்பவுமே லாக்ல தான் இருக்கும். உங்களுக்கு அன்லாக் பண்ணனும்னா இந்த லீவர் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரஸ் பண்ணீங்கன்னா தான் அது பிரஸ்ஸே ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களால ஈஸியா இந்த மாரி ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லா ஸ்ட்ரோலர்லயும் கண்டிப்பா இந்த சேஃப்டி லாக் இருக்கணுங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா இத ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த லாக்க போட்டீங்க அப்படின்னா நீங்க கையில கூட புடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியே அது பாட்டுக்கு நிக்கும். அண்ட் அதே மாரி சேஃப்டி சீட் பெல்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த சீட்டோட ஹைட்ட வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த லெக்ஸ போட்டு ஃபிளாட்டா பெட் மாரி வச்சிருக்கலாம். அப்படி இல்லனா ஃபோல்ட் பண்ணி கீழ வச்சிரலாம். அப்படி இல்லனா எந்த பொசிஷன்ல வேணுமோ அதுல வச்சுக்கலாம். தென் இந்த வாட்டர் ப்ரூஃப் அம்பர்லாலயே ஒரு ஓப்பனிங்கும் குடுத்திருப்பாங்க. அதுலருந்து நீங்க பேபிய மானிட்டர் பண்ணிக்கலாம். தென் இங்க ஒரு பட்டன் இருக்கும். அத இப்படி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பொசிஷன சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம்னு. அண்ட் பின்னாடி இருந்தும் நீங்க பேபிய மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஓப்பனிங் குடுத்திருப்பாங்க. தேவையில்லனா அத க்ளோஸும் பண்ணிக்கலாம். அண்ட் சோ ஃபார் இத 1 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப சூப்பர்பா இருக்கு ப்ராடக்ட். வெளியில எங்க போனாலும் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு அன்ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த லாக்கையும் ரிலீஸ் பண்ணிட்டு பெட் மாரி ஆக்கி பேபிய நீங்க அப்படியே படுக்க வச்சிரலாம். நான் அடிஷனலா இந்த மாரி கொசு வல வாங்கி ஃபுல்லா கவரும் பண்ணியிருக்கேன். அண்ட் பின்னாடி முன்னாடி மேல எல்லாம் ஓப்பனிங் இருக்கிறதுனால ஈஸியா பேபிக்கு நல்ல ஏர் ஃப்ளோவும் இருக்கு. அண்ட் வீட்ல இருக்க டைம்ல என்னோட 5 வயசு பையன் இதுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். அப்பப்போ இதுல படுத்துக்குவான். இதுல படுத்துட்டு டிவிய பார்ப்பான். இவனோட வெயிட்டும் நல்லா தாங்குதுங்க. ஏன்னா பின்னாடி நல்ல சப்போர்ட் பார் குடுத்திருக்காங்க அடியில. ஸோ லிட்டரலி 20 கேஜி வரைக்கும் தாங்குது. பேபிக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு ஷாக் அப்சார்பர்ஸும் குடுத்திருக்காங்க. அண்ட் கீழ ஒரு ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டும் வந்துரும். அண்ட் வீல்ஸ் எல்லாத்துக்குமே பிரேக் இருக்குங்க. ஒரு சைடு மட்டும் இல்லாம 3 வீல்ஸ்க்குமே பிரேக் இருக்கு. இதே மாடல் மத்த பிராண்ட்ஸ்ல 12,000க்கு விக்கிறாங்க. நான் இத 9,000க்கு வாங்குனேன். பட் இப்போ ஆஃபர்ல வெறும் 6,900க்கு கிடைக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் இந்த வீடியோ ஸ்கிரீன்லயே எங்கேயாச்சும் இருக்கும். அப்படி இல்லனா சேனல் பயோல இருக்கும். செக் பண்ணி பாருங்க.